எப்பவாச்சும் உங்களுக்கு இப்படி தோணிருக்கா? ஒரு நாள் முழுக்க ஓயாம ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு நைட்டு படுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி காலியா, ஒரு வெறுமையா உணர்ந்திருக்கீங்களா? நம்ம டூ டூ லிஸ்ட் மட்டும் நீளமாயிட்டே போகுது, அந்த மனசுல அந்த நிறைவு மட்டும் வரவே மாட்டேங்குது. இந்த உணர்வை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த வரி உங்க மனசுல அப்படியே போய் உட்கார மாதிரி இருக்குல்ல? இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. நம்ம காலத்துல பலரோட அனுபவத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான் இது. இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். உங்க கேலண்டர்ல மீட்டிங்ஸ், டாஸ்க்ஸ்னு எல்லாம் நிறைஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க மனசுக்குள்ள உண்மையிலேயே ஒரு நிறைவு இருக்கா? உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் நேர்மையா பதில் சொல்லி பாருங்களேன். நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த உணர்வு இருக்கு இல்லையா, இது இப்போ நம்ம சமூகத்துல ஒரு மௌனமான தொற்று நோய் மாதிரி பரவிட்டு இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட தோல்வியெல்லாம் கிடையாது. இது நம்ம நவீன வாழ்க்கை முறையோட ஒரு பக்க விளைவு, அவ்வளவுதான். இதுல நீங்க தனியா இல்ல. நம்மள சுத்தி நிறைய பேர் இதே போராட்டத்துல தான் இருக்காங்க. சரி, அப்போ ஏன் நமக்கு இப்படி தோணுது? இவ்ளோ உழைக்கிறோம், இவ்ளோ விஷயங்கள் செய்றோம், ஆனாலும் ஏன் இந்த வெற்றிடம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நாம பிஸியா இருக்கிறத ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்துறோம். நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லும்போது நாம உண்மையில எதை தள்ளி வைக்கிறோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையோட பெரிய முக்கியமான கேள்விகளை ஃபேஸ் பண்ணாம இருக்க இது ஒரு தப்பிக்கும் வழி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற கேள்விகளை பாருங்க. இதெல்லாம் தான் அந்த கஷ்டமான கேள்விகள். நம்மள நாமளே கேட்டுக்க பயப்படுற கேள்விகள். நம்மளோட பிஸியான ஷெட்யூல் இந்த கேள்விகளை நாம கேட்கவே முடியாதபடி தடுத்து நிறுத்திடுது. இத மூளைக்கான ஜங்க் ஃபுட்னு நான் சொல்வேன். சோஷியல் மீடியால வர லைக்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சாக்லேட் மாதிரி. அந்த ஒரு செகண்டுக்கு நல்லா இருக்கும், ஆனா உடம்புக்கு எந்த சத்தும் தராது. அதே மாதிரி தான் இதுவும். நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கும், ஆனா ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் நம்ம நிலைமைய அப்பட்டமா காட்டுது பாருங்க. ஒரு பக்கம் நாம எப்பவும் ஸ்டிமுலேட்டடா இருக்கோம், இன்னொரு பக்கம் ஆழமான திருப்தியே இல்ல. இந்த விசித்திரமான முரண்பாட்டை உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்கீங்களா? சரி, இப்படி எந்நேரமும் ஆன் மோட்ல இருந்தா அதுக்கு நாம கொடுக்கற விலை என்ன தெரியுமா? அது நாம நினைக்கிறத விட ரொம்பவே அதிகம். இதோட விளைவுகள் ரொம்ப சீரியஸானவ. நம்மளோட கவனம் சிதறுது. ஒரு சின்ன விஷயத்துல கூட முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உணர்ச்சிகள் எல்லாம் மரத்து போன மாதிரி ஆயிடுது. எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு லேசான பதட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா எந்த ஒரு விஷயத்தையும் மனசார செய்யணுங்கிற அந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் மைய பிரச்சனை. நம்மளோட சொந்த வாழ்க்கையில இருந்தே நாம விலகி போயிட்டோம். நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, ஆனா நாம உண்மையிலே வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வே இல்ல. சரி, இந்த வெறுமையான உணர்வுல இருந்து எப்படி வெளியே வர்றது? கவலையப்படாதீங்க, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உறுதியான வழிகள் இருக்கு. நம்ம எண்ணங்கள்லயும் செயல்கள்லயும் சில சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலே போதும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 5 விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. விஷயம், எதுவுமே பண்ணாம சும்மா இருக்க கத்துக்கோங்க. அப்பதான் உங்க உண்மையான உணர்வுகள் வெளிவரும். 2வது, சாதனைகளை விட அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 3வது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்க முழு கவனமும் அங்க இருக்கட்டும். 4வது, உங்க உணர்வுகளை பார்த்து பயப்படாம அதை எதிர்கொள்ளுங்க. கடைசியா, வெற்றிங்கிறது வெறும் பணம், பதவி மட்டும் இல்ல, மன அமைதியும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் தான் புரிஞ்சுக்கோங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரச்சனை நீங்க எவ்வளோ வேலை செய்றீங்கன்றதுல இல்ல, நீங்க செய்யற வேலைக்கு என்ன அர்த்தம் இருக்குன்றதுல தான் இருக்கு. சரி, இந்த முழு பேச்சோட கடைசியில ஒரே ஒரு முக்கியமான சிந்தனையை மட்டும் உங்க மனசுல பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த தடவை நீங்க ரொம்ப பிஸியாவும் அதே சமயம் வெறுமையாவும் உணரும்போது இன்னும் அதிகமா உழைக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்குள்ள பாருங்க. எது உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்குதுன்னு கேளுங்க. பதில் கண்டிப்பா உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்க வாழ்க்கையோட திசைய மாத்துற சக்தி உங்க கையில தான் இருக்கு.